ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் ஹார்லிக்ஸ், பூஸ்ட் மாதிரி கமர்ஷியலான இந்த ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வீட்டிலேயே நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம எந்த வகையான ப்ரிசர்வேட்டிவ்ஸு, கலர்ஸு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. இது என் வீட்டில் என் குழந்தைக்கு கொடுக்குறேன், நான் எடுத்துக்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எடுத்துக்கிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். கருப்பரிசி, ராகி, கம்பு, இது எல்லாமே வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். திணை, கோதுமை, வரகு, சாமை, குதிரைவாளி, சுண்டல், பாசிப்பயிறு, வெள்ளை சோளம், அப்புறம் பார்லி. இப்போ நான் சொன்னதில் ஒரு சில அரிசி வகைகள் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் பார்த்திங்கன்னா இந்த வரகு நல்ல சின்ன சின்னதாக இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் மீதி இருக்கிற அரிசி வகைகளும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா குதிரைவாளி, இது சாமை. இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த எல்லா பொருட்களையுமே நம்ம நல்லா அலசி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சிடணும். ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம வந்து வறுத்தெடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த தானியங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து ஒன்றா போட்டு வறுத்திங்கன்னா ஒரு சிலது தீஞ்சு போயிடும், ஒரு சிலது சரியாக வறுப்படாது. ஸோ நீங்கள் தனித்தனியாக இது எல்லாத்தையும் வறுத்தெடுக்கணும். இது கூட நீங்கள் வேணும்னா பாதாம், முந்திரி, அப்புறமா கொஞ்சமாக நிலக்கடலை இதையும் வறுத்து சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு அரிசி கிடைக்காதவங்க சிகப்பரிசி கூட எடுத்துக்கலாம். மற்ற இந்த மில்லட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட உடம்புக்கு. நம்மளால் டெய்லியும் இதை வந்து சமைச்சு சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸில் வந்து நம்ம அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இதை நம்ம வறுத்து இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 2-3 மணி நேரம் நம்ம வந்து இதை வந்து ஆற விட்டுறணும். ஏன்னா வறுத்துருக்கிறதுனால எல்லாம் சூடாக இருக்கும் இல்லையா, இதை வந்து ஆற விட்டுறணும். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் வந்து மிக்சியில் அரைக்கல, நான் வந்து மில்லில் கொடுத்து தான் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து மிக்சியில் அரைச்சா எல்லாமே வந்து ஈவனாக அரைப்படாது. ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட். நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பக்கத்தில் ஏதாவது மில் இருந்துச்சுன்னா கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து அரைச்சி வாங்கிட்டு வாங்க. இது எல்லாத்துலேயும் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். எல்லாமே 1/4 கிலோ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயும் 100 கிராம் எடுங்க. இதை வந்து மில்லில் கொடுத்து நீட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஒரு 4-5 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. மெயினாக தண்ணி படாமல் வச்சுட்டிங்கன்னா கெட்டே போகாது. இதில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சமாக ஏலக்காய் மட்டும் நான் வந்து வறுத்து ஆட் பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஏலக்காய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் எப்படி காய்ச்சி எடுக்கிறேன்றதையும் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நம்ம 6 மாத குழந்தைலேருந்தே நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 2 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து செய்ய போகிறேன். இது நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணுறீங்கன்னா பாதியாக இந்த அளவு கம்மி பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் அரைச்சோம் இல்லையா, அதில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரை கண்டிப்பாக சேர்த்தாதீங்க, நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லது. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பனங்கற்கண்டு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து ஒரு 50 ml கிட்ட வந்து தண்ணி எடுத்து கட்டி இல்லாமல் இதை ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சோண்டு தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க.
ஒருத்தருக்கு 2 ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸு, 150 ml ஆஃப் வாட்டர், 50 ml பால், இதுதான் அளவு. உங்களுக்கு அந்த 50 ml வந்து பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 200 ml தண்ணி, 2 ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ், இது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சுகர் வந்து ஆப்ஷனல், நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்துக்கிட்டோம் இல்லையா, இப்போ இதுக்கு மீதி தேவையான தண்ணியும் நல்லா ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா கலக்கிக்கணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா, இது வந்து மெயினாக வந்து கட்டி இல்லாமல் இருந்தால் தான் இது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஆல் அட் அ டைம் எல்லா தண்ணியும் ஒன்றா ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அது கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் கட்டி இல்லாமல் முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு காய்ச்சுங்க. இதை வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறமா அப்பப்போ நல்லா கலக்கி விடுங்க, இல்லைன்னா கட்டி வந்துடும். ஸோ கட்டி இல்லாமல் இதை நம்ம வந்து காய்ச்சி எடுக்கணும். இது தண்ணி வந்து இதை விட கம்மியாக ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அடி பிடிக்கும். ஸோ தண்ணி வந்து கரெக்டான அளவில் ஊற்றுங்க. பால் வந்து நம்ம இப்போ சேர்த்துல, கடைசியாக நம்ம இதை காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா தான் பால் சேர்த்த போகிறோம். இப்போ பாருங்கள், இது பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இது நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வருது. இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். ரெண்டு பேர்த்துக்கு நான் 100 ml வந்து பால் ஆட் பண்ணுறேன். ஒருத்தருக்குன்னா 50 ml ஆட் பண்ணால் போதும். காய்ச்சின பால் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அதனால் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.